ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா திரையுலகத்துல ஒரு பெரிய நடிகர் குடும்பத்துல இன்னைக்கு அக்காவுக்கும் தம்பிக்கும் பெரும் வாக்குவாதமே ஏற்பட்டிருக்கு. விஜய் அவர்களால இன்னைக்கு அந்த குடும்பத்துல ஒரு பெரிய வாக்குவாதமே போயிருக்கு, ஒரு பெரிய போரை போயிருக்கு. இவங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதும், அவரு இவருக்கு பதிலடி கொடுக்கறதும், இப்படியா என்ன பண்ணிருக்கு, வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. உண்மையிலேயே என்ன நடந்தது, யார் அந்த பெரிய நடிகர் அப்படின்னா திரு சத்யராஜ் அவர். சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் அவங்க என்ன பண்ணாங்க, சமீபத்துல திமுக பக்கம் போய் சேர்ந்தாங்க. திமுக பக்கம் போய் சேர்ந்தது தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா தாவேக்காவுக்கு எதிர் விமர்சனங்கள் முன்வைத்திருக்காங்க. தாவேக்கா மட்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதிமுக விமர்சிச்சிருக்காங்க, பாஜக விமர்சிச்சிருக்காங்க. ஆனா ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் கருத்துகளையும் அவங்க என்ன பண்றாங்க, முன்வைத்துட்டே இருக்கிறாங்க. அரசியலுக்கு அவங்க புதுசு அப்படின்னு நம்ம கடந்துட்டு போயிட முடியாது. ஏன்னா அவங்க அப்பா திராவிட கொள்கையில கொண்டவர். எம்ஜிஆருக்கு ரொம்ப தீவிர பக்தனா இருந்தார். அப்பத்துல இருந்து அரசியல் அவங்க குடும்பத்துல இருந்திருக்கு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க அப்பாவை பார்த்து என்ன பண்ணிருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க. அரசியல் எல்லாம் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா முழுசா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அரசியலுக்கு என்ன பண்ணாங்க, திமுக இணைச்சு அரசியல இணைஞ்சிருக்காங்க. இப்படியா இருக்கும் பொழுது ரெண்டு கேள்விகளை அவங்க என்ன பண்ணாங்க, முன்னிச்சாங்க. அதாவது விஜய் அவர்கள் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு பெரிய நடிகரா இருந்தாரு. நடிகரா இருக்கும் பொழுது விஜய் மேல இவ்வளவு விமர்சனங்களும் இவ்வளவு அட்டாக்குகளும் இருந்திருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனா அரசியலுக்குன்னு வரும்போது அவர் தேர்ந்தெடுத்த பாதைகள், அவருடைய கொள்கைகள் அவரு இன்னும் விமர்சனங்களுக்குள்ள முன்வைக்கிறது. இந்த விமர்சனங்களை எல்லாம் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா, ஆக்கப்பூர்வமா அதை ஏற்றுக்கொண்டு பதிலளிக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனா தன்னுடைய வானரப்படை இருக்குது, ஒரு தற்குறி கூட்டம் இருக்குல்ல, இந்த தற்குறி கூட்டம் வச்சு என்ன பண்றாரு, கடுமையான விமர்சனங்கள் என்ன பண்றாரு, முன்வைக்கிறாரு. அதுல அவங்க ரெண்டு கேள்விதான் கேட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் மக்கள் பணி அப்படின்னு வந்திருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி அவரே மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? சரியான கேள்வி. உண்மையிலேயே அந்த அம்மா கேட்ட கேள்வி விஜய் அவர்களுக்கு சரியான ஒரு சவுக்கடி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, ஏன்னா அவங்க கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் சேவை என்ன பண்றாங்க, ஒரு ட்ரஸ்ட் வச்சு, அவங்க அம்மா பேர் மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சு மக்களுக்காக இலவசமா ஊட்டச்சத்து மருந்துகள் எல்லாம் என்ன பண்றாங்க, மாத்திரைகள் எல்லாம் அவங்க விநியோகிச்சுட்டு இருக்காங்க. இலவசமாவே கொடுத்துட்டு இருக்காங்க, காசெல்லாம் அவங்க இலவசமாவே கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க மக்கள் பணியை கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த கேள்வி அவங்க கேட்கறதுக்கு நியாயமான கேள்விதான். ஏன்னா அந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்ல. ஏன்னா மக்கள் பணியில அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் பணியில அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க, ஆனா எந்த பெண்களை நீங்க மதிச்சிருக்கீங்க? இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்குள்ள சில கூட்டத்தை வைத்துக் கொண்டு விஜய் அவர்கள் பெண்களை ரொம்ப இழிவா பேசுறது வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. தாவேக்காவின் கூட்டங்கள்ல பெண்ணை வைத்துக் கொண்டு பெண்களை இழிவா பேசுறாங்க. இதே திவ்யா சத்யராஜ ஒரு அம்மா எந்த அளவுக்கு பேசுறாங்க, கேவலமான வார்த்தைகளை சொல்லி பேசுறாங்க. ஏன் தாவேக்கா மேடையில இருக்கிற தலைவர்களுக்கு நாகரிகம் அப்படின்றது தெரியாதா? ஒரு ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறீங்கன்னா நியாயமான விமர்சனங்கள் முன்வைங்க. எப்படி விமர்சிக்கணுமோ அப்படி உங்களை விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை, உங்க கருத்துக்களை முன்வைக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அது எப்படி வைக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு இருக்குல்ல, அடிப்படை சிந்தனை இருக்குல்ல, இந்த சிந்தனையின்படி என்ன பண்ணுங்க, முன்வைங்க. கேவலமா பேசுறது, அநாகரிகமான வார்த்தைகளை சொல்றது, அவங்களை இழிவுபடுத்துறது, இதுதான் உங்களுடைய தலைவர் ரசிக்கிறாரா? இதுதான் உங்களுடைய விமர்சனங்களா? எப்படி விமர்சிக்கணுமோ அப்படி விமர்சிக்கணும். ஆனாலும் நீங்க இந்த மாதிரி அநாகரிகமான வார்த்தைகளை கொண்டு இழிவா பேசுறது, அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறதெல்லாம் அவங்கள கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இருந்தாலும் இவங்களுக்குள்ள இவங்க தலைவர் அதை பார்த்து பாராட்டுற மாதிரியும், இவங்களுக்கு அடுத்து தாவேக்கால பெரிய பதவி கொடுத்துற மாதிரியும், இவங்களுக்கு சீட்டு கொடுத்துற மாதிரி இவங்க பேசிட்டு, உங்க தரம் தான் கெடுகிறது. உங்க தலைவருக்காக வரிந்து கட்டின்னு வரீங்களே, உங்க தரம் சோசியல் மீடியால கெட்டு போயிடுது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேசுறத எல்லாமே நீங்க எப்படியெல்லாம் விமர்சிக்கிறீங்க, பெண்களை குறிப்பா எப்படி விமர்சிக்கிறீங்க அப்படின்றத பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேசுறதுனால உங்க கட்சிக்கும் உங்க தலைவருக்கும் தான் அவப்பெயர், உங்க தரம் கெட்டு போகுது அப்படின்றத மறந்துடாதீங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. கட்டண பொண்டாட்டி உங்க மேல விவாகரத்து வழக்கு கொடுத்துட்டாங்கன்னு உங்க ஒய்ஃப சோசியல் மீடியால எவ்வளவு கேவலமா பேசணுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசுறாங்க. அதையே விஜய் அவர்கள் கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஜூலிய என்ன பண்றீங்க, கேவலமா பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி வைஷ்ணவிய பேசுறீங்க, இப்ப திவ்யா சத்யராஜ பேசுறீங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த மாதிரி கேட்கறது நியாயமான கேள்வி தானே. பெண்களை இழிவா பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இத முன்வைக்கிறாங்க. இதுக்கு உடனே அவங்க தம்பி சிபிராஜ் இருக்கிறாருல,
அவரு என்ன பண்றாரு, அவங்க அப்பா அமைதிப்படை அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிருப்பாரு. அந்த அமைதி படத்துல ஒரு டயலாக் விட்டுருப்பாரு, மணியா நீங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் மணிவண்ணனை பார்த்து என்ன பண்ணுவாரு சொல்லுவாரு. அந்த டைலாக் வச்சு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அதாவது அவங்க அக்கா கேட்ட கேள்விக்கு நீங்க மக்கள் பணியில என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு இவர் பதிலடி கொடுக்குறாரு. ஏன் கூடவே உங்க அக்காவையும் வந்து அநாகரிகமாற்ற பேசுறாங்களே, அதுக்கு நீங்க வாய்ஸ் கொடுத்தீங்களா அப்படின்னு நம்மளால கேட்க தோணும். நீங்க ரசிகரா இருங்க சார், இல்லன்னா சொல்ல வரல. ஆனா நீங்க ரசிகர்னா ரசிகர் மனப்பான்மையில இருந்துருங்க. உங்க அக்காவை ஒருத்தரங்க பொதுவெளியில கேவலமா பேசுறாங்க, அதை கண்டித்து உங்களால பேச முடிஞ்சதா? இன்னைக்கு விஜயால ஒரு குடும்பத்துல இப்படியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, விஜய் அவர்கள் இதுதான் ரசிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா விஜயால அவங்க குடும்பத்திலயும் பிரச்சனை, மத்தவங்க குடும்பத்திலயும் பிரச்சனை, இவரை பார்க்க வந்த குடும்பத்திலயும் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு தகப்பன் வந்து கண்ணீர் விட்டு கதறாரு, என் பையனுக்கு என்ன கதி. ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கு 12 லட்சம் செலவு பண்ணி இப்பதான் என்ன பண்ணிருக்காரு, ஆபரேஷன் முடிச்சிருக்காரு. அதுக்குள்ளேயே நான் போகாதன்னு சொன்னேன், கேட்கல, இப்படி காலேஜ கட்டடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் சாபம் விஜய் அவர்களையும் தாவேக்காவையும் சுற்றி சுற்றி வளைக்குது. இது கொஞ்சம் கூட உணர மாட்டாரா விஜய்? ஒரு வார்த்தை, என்னை யாரும் பின் தொடராதீங்க, இல்லையா காரை ஸ்டாப் பண்ணுங்க, இல்லையா நீங்க த்ரிஷா கூட தனி பிளைட்ல போகும்போது எப்படி யாருக்கும் தெரியாம போறீங்க வரீங்க, அது போல தெரியாம கொள்ளாம வந்துட்டு போக வேண்டியதுதானே கூட்டத்துக்கு. ஏன் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணுமா? நீங்க வந்தா இவ்வளவு விபத்துகள் நடக்குது, இவ்வளவு ஆபத்து நடக்குது, எல்லாம் தெரியுதுல்ல. அதே போல சைலண்டா வந்துட்டு போங்களேன் சார் கூட்டத்துக்கு. ஏன் சார் இவ்வளவு ஆர்ப்பரிப்பு, எதுக்கு இவ்வளவு அக்கப்போரு? இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்துல அந்த ஆக்சிடென்டால அந்த மாணவனுடைய நிலைமை சரியில்லை. அந்த தகப்பனார் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யாரும் உதவி இல்லை, நான் பால் வியாபாரம் தான் பண்றேன், தனி மணிதான் நான் நிக்கிறேன், ஏதாவது வித்து சொத்தை வித்துதான் நான் என்ன பண்ணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. அது கேட்கறாங்க, விஜய் எதனா ஹெல்ப் பண்ணாரு? 41 பேர் இறந்தப்பவே விஜய் அவர்கள் போல, இப்ப மட்டும் கிழிச்சிட போற கிழிக்கிறார் சார். மக்கள் மத்தியில உங்களுக்கான மரியாதை இதுதான். ஒரு சில தற்குறி கூட்டங்களை வைத்து கொண்டு நீங்க ஆர்ப்பரிக்கிறீங்க, அது இல்ல, நிஜம் அது இல்ல, அது மாயை. நிஜத்துக்கு வாங்க, களத்துக்கு வாங்க. களத்துக்கு வந்தாதான் உங்களுக்கான பெரும்பான்மை என்ன, உங்களுக்கான செல்வாக்கு என்ன, உங்களுக்கான மரியாதை என்ன அப்படின்றது தெரியும். இன்னைக்கு ஒரு தகப்பன் விளிம்பு நிலைமையில போயிட்டு மனசு கஷ்டப்பட்டு பேசுறாருன்னா அவருடைய கண்ணீருக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அவர் கண்ணீருக்கு நிச்சயமா பதில் சொல்லி. இவரு மட்டும் இல்ல, இவரை போன்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த கூட்டம் எப்படி ஒரு சாம்பி கூட்டம் மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு வெறி கொண்டு போய் இருக்கிறாங்க. தஞ்சை மாவட்டத்துல நீங்க பண்ண காரியத்துல ஒரு வரைமுறையே இல்லைங்க. எவ்வளோ கட்சிகள் வந்து மீட்டிங் நடத்துது, எவ்வளோ கட்சிகள் நிர்வாகிகளை சந்திக்குது, பொதுமக்களை சந்திக்கு, இப்படிதான் அடிச்சுக்கிறாங்களா, இப்படிதான் பண்றாங்களா? இந்த லட்சணத்துல இவர் வந்து என்ன பண்றாரு, நான் அரசியல்ல நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன், ஆட்சிக்கு வந்தா எல்லாம் செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குருடா விட்டு இருக்கிறாரு. உண்மையிலேயே விஜய்க்கு மக்கள் மத்தியில செல்வாக்குகள் சரிய தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயம்தான், அந்த பயத்தினுடைய காரணமா தான் போற இடத்துல எல்லாம் பிதற்ற வைக்குது. திமுக மேல வீண் பழிய போடுறாரு, பொய்ப்பொழிய போடுறாரு, எல்லாத்தையும் போடுறாரு. இன்னைக்கு திவ்யா சத்யராஜ் கேட்ட கேள்விக்கு உண்மையிலேயே விஜய் அவர்கள் பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த சகோதரிய அந்த அளவுக்கு பொதுவெளியில ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அவங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, பேசுறதும் ஒரு பெண்ணு தான், அதை முதல்ல தெரிஞ்சு பேசணும். நீங்க பேசுறதுனால உங்களுக்கு கைத்தட்டல் எதிர்க்க இருக்கிற ஒரு சில தற்கொலை கூட்டங்களுக்கு கைத்தட்டி விசில் அடிக்கலாம். ஆனா பொதுமக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்க தரத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்க கட்சியுடைய நிலைமை இதுதான், தாவேக தலைவர் விஜய் இப்படிதான் உற்சாகப்படுத்துறாரான்னு உங்க கட்சிக்கும் உங்க தலைவருக்கு தான் கெட்ட பேர் வரும். எப்படி விமர்சிக்கணுமோ அப்படி விமர்சிக்கணும். உங்களுக்கு கோபம் வருதா, உங்களை திட்டுறாங்களா, உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்களா, உங்களுக்கு கோபம் வருதா, அதை எப்படி வெளிக்காட்டணுமோ அப்படி வெளிக்காட்டணும். தரமற்ற ஒரு கருத்துக்களை முன்வைத்து இழிவா பேசி கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க குடும்பத்தார பேசி எதுக்கு உங்க தரத்தை நீங்க கெடுத்துக்கிறீங்க, உங்க தலைவருக்கும் உங்க கட்சிக்கு அவப்பேருக்கு உண்டு பண்றீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் எல்லா பத்தியும் இருக்கு. அதன் அடிப்படையில தான் திவ்யா சத்யராஜ் என்ன பண்றாங்க, நீங்க பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க, ஆனா பெரியார் பெண்களுக்காக எவ்வளவு பாடுபட்டார், அவங்களுடைய பெண்கள் உரிமைக்காக எவ்வளவு போராட்டங்களை முன்வைத்தார், எவ்வளவு அவங்களை அடிமட்டத்தில இருந்து மேல கொண்டு வந்தார். ஆனா பெரியார் கொள்கை தலைவரா வச்சிருக்க விஜய் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதும் பெண்களை கேவலமா பேசுறதும் இதுதான் வாடிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. விஜயால அக்கா தம்பி 2 பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. விஜய் குடும்பத்துலதான் பிரச்சனை, விஜயால மற்ற குடும்பத்துக்கும் பிரச்சனை வருது அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒண்ணு இருக்கு. இதை பத்தியோட கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.